கிரிப்டோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன்ஸை விட ஃபியூச்சர்ஸ் மச் பெட்டர். ஏன்னா நிறைய காயின்ஸ் இருக்குது. பட் ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் இந்தியாவில் பண்ணுற மாதிரி நிஃப்டிலையோ இல்லை சென்செக்ஸ்லையோ அதே மெத்தட் கொண்டு வந்து இதில் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் வெறும் 6 மணி நேரம் தான் உங்களோட டியூரேஷன். ஸோ இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே எப்படியா இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பைரி டேயில் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக அந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒர்த்லெஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் ஹையர் சான்சஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட் இதில் இந்தியன் மார்க்கெட்டில். பட் அதே மெத்தடாலஜியை கொண்டு வந்து நீங்கள் கிரிப்டோவில் போட்டிங்கன்னா இட் ஓன்ட் ஒர்க். ஏன்னா ஈவன் தோ இதில் டெய்லி எக்ஸ்பைரி இருந்தாலுமே 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரம் அக்ராஸ் த குளோபு என்ன ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் வந்தால் கூட பிட்காயினோட ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை கிரிப்டோவில் ப்ராஃபிட்டபுளாக பண்ணோன்னா ஒரு 3 மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 மெத்தடு என்ன மெத்தடு, அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம், அண்ட் செகண்ட் இதை எப்படி ஃப்ரீயாகவே ஆட்டோமேட்டடாகவே பண்ணலாம் அப்படின்றதும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணோன்னா நீங்கள் நார்மலாக இந்தியாவில் பண்ணுற மாதிரி இதில் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு ரொம்பவே அதிகம். நம்ம அதில் 20 ரூபா per ஆர்டர் கொடுத்து பழகிட்டோம். பட் இதில் எல்லாமே அந்த டர்ன் ஓவர்ன்றதுனால அடிக்கடி பை அண்ட் செல் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாகவும் பெருசாக ப்ராஃபிட் கையில் நிற்காது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் அவ்வளோதான். ஸோ தட் உங்களோட காஸ்ட்டு ஃபிக்ஸடாக இருக்கும் அண்ட் பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறோம், ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துடும், அவ்வளோதான். அண்ட் செகண்டு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஆப்ஷன்ஸ் செயினில் அதோட ஓவரால் ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஐவிஸ் இதில் ரிலேட்டிவ்லி ஹையர் நம்மளோட மார்க்கெட்ஸை விட, அதனால் இங்கே ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் 24 ஹவர்ஸ் இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸ்பைரியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் ஈஸியாக போகும். அதனால நம்மளோட ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஹவர்ஸை ஸ்டடி பண்ணணும். 24 மணி நேரத்தை பிரேக் டவுன் பண்ணிடணும். ஸோ பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எவ்ரிடே ஈவினிங் 5:30 PM தான் ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகும். ஸோ ஈவினிங் 5:30 PMன்றதே வந்து ஒரு யூஎஸ் டைம், ஒரு யூகே டைம். அந்த டைமில் கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் 5:30லேருந்து காலையில் 5:30 வரைக்கும் கையே வைக்கக்கூடாது, அந்த சைடே போகக்கூடாது. ஆப்ஷன் செல்லிங் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக ஜிக்ஸாக் ஆகும், அடி வாங்கும். இன்கேஸ் நைட்டு நீங்கள் தூங்கும் போது லிக்விடேஷன் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகும். அதனால் எப்போவுமே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்கன்னா மார்னிங் நம்மளோட டைம் ஈவினிங் 5:30லேருந்து நெக்ஸ்ட் டே 5:30 வரைக்கும் டச் பண்ணாது. நெக்ஸ்ட்டு நம்மளோட எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணமோ அதே மெத்தடாலஜி இங்கே கொண்டு வரணும்னா, இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மணி நேரம் தான் நமக்கு டைம் இன்ட்ராடேல. ஸோ நம்ம இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு 6 ஹவர்ஸ் டைம் விண்டோ, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5:30க்கு மார்க்கெட் எக்ஸ்பைர் ஆகுதா, அப்போ 12:30க்கு நம்ம என்டர் ஆகணும். நம்மளோட டைம் மத்தியானம் 12:30 to 5:30 அப்படின்றது வந்து அந்த காமாக ஊரில் இருக்கிற எல்லாருமே இந்த லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு காமாக இருக்கிற டைம். பெருசாக ஆக்டிவிட்டி இருக்காது, கோட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்துகிறவங்க போல். அதனால பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த டைம் ஃப்ரேமை பிடிசி டேட்டாவை எடுத்துகிட்டு, சரி மத்தியானம் 2:30 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு பிடிசி எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை எப்படி ஏஐ வச்சு பண்ணலான்றது காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஹவர்லி டைம் ஃப்ரேம், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வந்து பிடிசி யூஎஸ்டியோட ஹவர்லி டைம் ஃப்ரேமை கிளாடில் கொடுத்துட்டு நான் வந்து ஐ வாண்ட் அனலைஸ் த ப்ரைஸ் மூவ்மெண்ட் காலையில் யூடிசி டைம் படி. ஸோ யூடிசி டைம் படி 7 AM to 12 PMன்றது வந்து நம்மளோட டைம் படி ஆஃப்டர்நூன் 12:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். ஸோ அந்த டைமில் இருக்கிற ஓவரால் ஓப்பன் டு ஹை அண்ட் ஓப்பன் டு லோ, ஸோ தட் உங்களோட ரேஞ்ச் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கோட் எழுதி அனலைஸ் பண்ணிடும். அனலைஸ் பண்ணி அதுவே பிரேக் டவுன் பண்ணிடும். ஸோ பிரேக் டவுன் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் கொடுத்துருச்சு. ஸோ அதோட அவுட்புட் படி பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லுது, இந்த டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெருசாக ரேஞ்ச் இல்லை. ஸோ ஓவராலோட மேக்ஸிமம் மீடியன் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 0.28% to 0.26% தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் டு ஹை மூவ்மெண்ட் ஓட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:30 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே ஆவரேஜாக பிட்காயின் வெறும் 0.28% தான் அப்சைடு மூவ் ஆயிருக்கு. அண்ட் ஓவராலாக அந்த டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 0.26% தான் ஆவரேஜாக மூவ் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரேர் கேசஸில் ஒரே ஒரு வாட்டி 3%க்கு மேலே மூவ் ஆயிருக்கு. அதேமாதிரி 3.5% கிட்ட டவுன் சைடில் மூவ் ஆயிருக்கு. எது நம்மளோட டைம் ஃப்ரேம் 12:30 to 5:30க்குள்ளே. அது ரொம்ப ரேர் அக்கரன்சஸ். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அக்கரன்சஸ் என்ன அப்படின்றது அதுவே பிளாட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 52% ஆஃப் த டைம் மேக்ஸிமம் பிட்காயின் வந்து ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. 0.2%க்கு மேலே மூவ்மெண்ட்டே ஆகலை, மேலேயும் சரி கீழேயும் சரி. ஸோ 55% ஆஃப் த டைம் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் தான். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 1%க்கு மேலே இல்லை 1%க்கு கீழே பார்த்தீங்கன்னா தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மூவ்மெண்ட் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஆன் த அப்சைட்
அண்ட் ஆன் த டவுன் சைட் 1% தாண்டல. ஸோ அதோட ஓவரால் டீட்டெயில்டுனோ இந்த ஏ அனாலிசிஸ் படி என்ன சொல்லுதுன்னா 79% ஆஃப் த டைம் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. 0.4%க்கு மேலேயும் போகல, 0.4%க்கு கீழேயும் போகல. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த டைம், 100ல் 95% ஆஃப் த டைம் மார்க்கெட்டு 0.8%குள்ளே தான் இருக்குது அந்த அப் சைட் அண்ட் 0.8%குள்ளே தான் இருக்குது அந்த டவுன் சைட். ஸோ மார்க்கெட் இப்போ 1 lakh இருக்குன்னா 1 lakh 1000 இல்லை 1 lakh 99,000 இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கே தவிர பெருசாக மூவ்மெண்ட்டே ஆகலை. ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம 12:30க்கு என்ட்ரு பண்ணோன்னா 5:30 வரைக்கும் மார்க்கெட் மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்ட் டைமில் தான் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை ஆப்ஷன் செல்லிங்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா we can make profits out of it. அதுதான் இந்த ரேஞ்ச் அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ரூல்ஸ் படி 12:30க்கு நம்ம லாகின் பண்ணி பிட்காயினோட ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் என்னவோ அங்கேருந்து 1% அவே கால் ஆப்ஷனும் 1% அவே புட் ஆப்ஷனையும் நம்ம ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணுறோம். ஸோ 12:30க்கு பிட்காயின் வந்து ஒரு 1 லட்சத்தில் இருக்குன்னா நான் 1,01,1000 அதோட கால் ஆப்ஷனையும் 99,000 புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணிவிடுவேன். ஷார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரீமியம் வருதோ அந்த ப்ரீமியம் இன்ட்டு 2 டைம்ஸை நான் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ அதுதான் 2x ப்ரீமியம் லாஸ். ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா வெறும் 15% ஆஃப் த டைம் தான் அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். பாக்கி 85% ஆஃப் த டைம் அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாது. ஸோ 85% ஆஃப் த டைம் இட் வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் லார்ஜ் மூவ்ஸ். அதனால் திஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் அப்ரோச். ஸோ 2x ஆஃப் த ப்ரீமியம் வந்து கன்சர்வேட்டிவ் அப்ரோச். நான் 100 ரூபாய்க்கு ஷார்ட் பண்ணுறேன் புட் ஆப்ஷன், 100 ரூபாய்க்கு ஷார்ட் பண்ணுறேன் கால் ஆப்ஷன்னா நான் 200 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன் ரெண்டு சைட்லேயும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருந்ததுன்னா ரெண்டுமே 0 ஆயிரும், ஐ மேக் ப்ராஃபிட்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் ஒன் சைட் டைரக்ஷனில் போச்சுன்னா ஒரு சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இன்னொரு சைட் 0 ஆகும். ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். எப்போ நான் ரெண்டு சைடுமே ஹிட் ஆகுதோ அன்றைக்கி மட்டும்தான் லாஸ் ஆகும். ஸோ அதோட நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வந்து அந்த மாதிரி செஷன்ஸ் ரொம்பவே கம்மி. இன்னொன்று அது ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா யூஸ் 2xக்கு பதிலாக 3x ப்ரீமியம். 100 rupees ப்ரீமியம் நான் ஷார்ட் பண்ணுறேன்னா 200 rupees ஸ்டாப் லாஸ்க்கு பதிலாக 300 rupees ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ. கொஞ்சம் வைடராக வச்சுக்கோ. ஸோ தட் மார்க்கெட் உனக்கு அகெயின்ஸ்டாக போகலாம், பட் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. எப்போ டைரக்ஷனலாக மார்க்கெட் ட்ரெண்ட் எடுத்து அந்த மத்தியானம் 12:30லேருந்து ஈவினிங் 5:30க்குள்ளே ட்ரெண்டிங்காக போகுதோ அப்போ தான் உன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. வெறும் 8 to 10% ஆஃப் த டைம் தான் இது ட்ரிகரே ஆகும். ஸோ 90% ஆஃப் த டைம் உன் ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாது அப்படின்னு அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஓவரால் ஸ்டாப் லாஸை 2x ஆவோ 3x ஆவோ இல்லை 4x ஆவோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் எவ்வளோ வைடாக அவங்க ஸ்டாப் லாஸ் இருக்கோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் தட் ஸ்டாப் லாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் இருக்குது 1,13,000 இருக்குன்னா நான் என்ன சொன்னேன்னா 1% அவே ஸ்ட்ரைக்கை நம்ம ஷார்ட் பண்ணணும். 1% ஆஃப் 1,13,000 பார்த்தீங்கன்னா 1,130. ஸோ இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் ப்ளஸ் 1%, ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் 1% பண்ணிங்கன்னா ஸோ கால் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக்கு, புட் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக். ஸோ என்ன பர்டிகுலர் ஸ்ட்ரைக் நியரஸ்ட் டு கால் ஆப்ஷன் இந்த லெவலில் இருக்கும். ஏன்னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 200ல் இருக்கும். ஸோ எது நியரஸ்ட் டு இந்த ஸ்ட்ரைக் கிட்ட இருக்கோ அதை நம்ம ஷார்ட் பண்ணும். ஸோ இப்போது இது ரெண்டுமே இப்போ கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், நம்ம ஆப்ஷன் செயினில் எது இந்த நியரஸ்ட் டு இந்த லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம 12:30க்கு நம்மளோட ஆப்ஷன் செயின் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் செயினோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டு அங்கேருந்து 1% அவே கால் ஆப்ஷனையும் 1% அவே புட் ஆப்ஷனையும் நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1% அவே கால் ஆப்ஷன் ஒரு 11,000 1,14,800 இருக்குன்னா இப்போ நம்ம இதை ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிவிட்டு வாட் எவர் த நம்பர் ஆஃப் லாட்ஸ் 10 லாட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 லாட்ஸ்க்கு ஒரு $11 இல்லை $12 தான் பிளாக் ஆகும். ஸோ நீங்கள் செல்லுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே காமிச்சிடும். ஸோ ஓவரால் எக்ஸ்பெக்டட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா $10க்கு ஆல்மோஸ்ட் 0.4%. ஸோ உங்களுக்கு 0.4% அப்ராக்சிமேட்லி 0.3 to 0.5% ப்ராஃபிட் ஓவரால் அந்த கேபிட்டல் டெப்ளாய்டு. ஸோ தட் இஸ் ஹவு மச் யூ கேன் மேக். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் புட் ஆப்ஷன் சைடில் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஸோ 1% அவேன்றது வந்து வித்தின் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே பிட்காயின் 1%க்கு மேலே தாண்டி போனால் தான் யூ வில் லூஸ் மணி, அதர்வைஸ் யூ வில் மேக் மணி. ஸோ சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். எப்போ ட்ரெண்டிங் ஆகுதோ அப்போ சின்ன லாஸஸ் ஆகும். ஸோ இதை உங்களோட மேனுவல் ஒர்க் என்னென்னா ஸ்பாட் ப்ரைஸ் பார்க்கணும், 1% அவே எங்கே கால் இருக்குது, 1% அவே எங்கே புட் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஷார்ட் பண்ணணும். இதை அப்படியே நான் ஆட்டோமேட்டடாக பாட்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை எப்படி நீங்கள் ஈஸியாக பாட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் ஆர்டர் பாட் அப்படின்ற இந்த URL போயிருங்க. அந்த URLலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எதர் டெலகிராம் உங்களோட மொபைல்லையோ இல்லைனா உங்களோட டெஸ்க்டாப்லையோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாட் அப்படின்னு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பாட்டு. 1% அவே ஸ்ட்ரைக்கில் இருக்கல கால் ஆப்ஷனையும் இல்லை புட் ஆப்ஷனையும் இது ஷார்ட் பண்ணோம். அண்ட் ஒன்லி ஃபார் டுடேஸ் எக்ஸ்பைரி. அண்ட் ப்ரீமியம் அதுக்கான ஸ்டாப் லாஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம்.
வாட் எவர் த ப்ரீமியம் நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்களோ அதோட 1x இல்லை 2x இல்லை 3x ஆஃப் த ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கான கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும் டெல்டா எக்ஸ்சேஞ்சில். கிரியேட் பண்ணி இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐ கீ கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணால் தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டெல்டா எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிஐ கீன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ கீன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து ஆப்ஷன் பாட் அப்படின்றத ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தனோ அந்த ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு ஸோ ட்ரேடிங் அண்ட் ரீட் டேட்டா ரெண்டுமே கொடுத்துட்டு கிரியேட் ஏபிஐ கீன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வச்சு நீங்கள் ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிவிடுவீங்க. இப்போ அந்த ஏபிஐ கீயை கொண்டு வந்து இந்த பாட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் செட்டப் ஏபிஐ கீன்னு கொடுத்துட்டேன். ஸோ என்னோட யூசர் ஐடி கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி என்னோட ஏபிஐ கீ கேட்கும். ஸோ அந்த ஏபிஐ கீ டீட்டெயில்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரியல் டைமில் எப்படி இந்த எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஏபிஐ கீ டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹவு மெனி நம்பர் ஆஃப் லாட்ஸ் யூ வாண்ட் டு எக்ஸிக்யூட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் நம்பர் ஆஃப் லாட்ஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன். திஸ் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் லாட்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் அப்படின்றதும் போட்டுடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறமா இதுவே கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ ஹவு மச் வாட் இஸ் த ஓவரால் ஸ்டாப் லாஸ் ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரீமியமும் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எல்லா கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா செட்டப் கம்ப்ளீட்னு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நான் எக்ஸிக்யூட் ஸ்ட்ராட்டஜின்னு கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்துடும். இதுதான் கரண்ட் ப்ரைஸ், டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் போய் பார்த்துக்கும் போது அந்த கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் எல்லாமே இன்னும் எக்ஸிக்யூட் ஆனது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கான நெசசரி ஸ்டாப் லாஸும் அதில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் பெண்டிங்கில் இருக்குது அண்ட் இதுக்கான என்ட்ரி ஆர்டர்ஸும் ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அவ்வளோதான், நம்ம எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் இன்னும் ட்ரிகர் ஆக போகுது. அப்படி இல்லைனா பை எண்ட் ஆஃப் த டே இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் அண்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா வி மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண பாட்லையும் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன பர்டிகுலர் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, என்ன பர்டிகுலர் ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு அண்ட் ஓவரால் ஸ்டேட்டஸ் வேணும்னா கூட நீங்கள் வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக அதோட எக்ஸிக்யூட் ஆன ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியோட என்ன ஸ்ட்ரைக்கு அதோட ஓவரால் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றது அதில் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நம்ம ஓவராலாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மெத்தடாலஜியை டேரெக்டாக அந்த பாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எப்போ கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ நான் 12:30 எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா நீங்கள் 12:30 இந்த பாட்டில் வந்துட்டு கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை நான் மார்னிங் 9:30 எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா 9:30 எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ வாட் எவர் டைம் நீங்கள் எப்போ வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் ஸ்டாட்டிக் தான். 1% அவே ஃப்ரம் த ஸ்பாட்டில் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஷார்ட் பண்ணிவிடும். ப்ரீமியம் ஆஃப் த ஸ்டாப் லாஸ் 1x 2x 3x நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போயிடும். ஸோ டைமிங் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம ஓவராக அனலைஸ் பண்ணி 12:30 to 5:30 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கமே தவிர உங்களோட டைம் அனலைசிஸ் படி நீங்கள் எப்போனாலும் இதை லாகின் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.